நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அந்த சர்வ வல்லமை எங்கே? என்னுடைய வாழ்க்கையில் இந்த சர்வ வல்லமை எப்படி வெளிப்படும்? நீர் எனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்வில் இந்த சர்வ வல்லமை வெளிப்படுவதற்கு முன்பதாக நான் எப்படி சர்வ வல்லமையை பிறர் வாழ்வில் நான் வெளிப்படுத்தினேன் என்பதை நீ வேதத்திலிருந்து படித்தால் உனக்கு புரியும் என்று கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சரி, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். 2 குருடர்கள் ஆண்டவரை சந்திக்க அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். ஆச்சரியமா இருக்கிறது. எப்படியோ ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வருகிறார்கள். 2 பேருக்கும் என்ன இல்லை? பார்வை இல்லை. அவர்கள் என்ன கேட்டு வந்திருப்பார்கள் ஆண்டவரிடத்தில்? ஒரு 500 ரூபாய் கடன் தாங்க ஆண்டவரே அப்படி கேட்டு வந்திருப்பாங்களா? இல்லை ஒரு மாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ப்ரொவிஷன் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு வந்திருப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஐயா. எனக்கு என்ன வேணும்? எனக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே. எனக்கு கண்களிலே பார்வை வேண்டும். இதுதான் அவனுடைய அத்தியாவசிய தேவையாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் அவங்களை பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இதை செய்ய, அந்த ஒரு வேர்டு என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்களால் செய்ய முடியாத சில காரியங்கள் இருக்குது. நீங்க அதை செய்யவே முடியாது. நீங்க நினைச்சாலும் அது நடக்காது. நீங்க எவ்வளோ முயற்சித்து பார்த்துட்டீங்க, அது நடக்கலை. நீங்க எவ்வளோ காரியங்களை மனுஷங்க முயற்சியில் செஞ்சிட்டீங்க, அது நடக்கலை. சில மனிதர்களுக்கு எவ்வளோ புத்தி சொல்லிட்டீங்க, அவங்க திருந்தவே இல்லை. நேசிப்பாரு நேசிப்பாரு நேசிப்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் நேசிக்கவே மாட்டிக்கிறாரு. குடும்பம் இப்படி ஒரு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து நின்று, ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு உங்களுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற வேண்டுதலை இந்த குருடன் சொன்ன மாதிரி சொல்லும் பொழுது அவர் உங்களை நேராக பார்த்து கேட்பாரு, இதை செய்கிறதுக்கு எனக்கு வல்லமை உண்டென்று நீ என்ன செய்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? அந்த இதை செய்கிறதற்கு என்ற வார்த்தை எனக்கு வேறு, உனக்கு வேறு, உங்களுக்கு வேறு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேறு. இன்னைக்கு என் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடியே எதை ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற உங்கள் மனசில் முதல்ல நினச்சிக்கோங்க. என் செய்தி ஒரு விருதாவான செய்தியாக இருக்கக்கூடாது என்று நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். என்னுடைய செய்தி ஏதோ பிரசங்க அலங்காரத்தோடு ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு போகிற ஒரு செய்தியாக இருக்கக்கூடாது என்றும் நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு செய்திக்கு போறதுக்கு முன்னாக உங்கள் வாழ்க்கையில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னாரே, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்க அந்தரங்கத்தில் அங்கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்களே, அதை செய்யறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஒருவேளை ஞானத்தை கேட்கலாம், ஒரு நல்ல கல்லூரியில் சீட்டை கேட்கலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் நீங்கள் ஜெபிக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று பல நாட்களாக வாய்க்காமலே இருக்குது, நடக்கவே இல்லைன்னு நீங்கள் ஒரு காரியத்தை நினைக்கலாம். இல்லை எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், வியாதி சுகவே மாட்டுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாட் எவர் இட் மேபி, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு டைரக்டாக. என்னை பார்த்துலாம் இல்லை, முதல்ல உங்களை பார்த்து கேட்குறாரு, மகளே, இதை செய்கிறதுக்கு எனக்கு வல்லமை இருக்கு, நீ விசுவாசிக்கிறாயா? என்ன பதில் சொல்லுவீங்க? இவ்வளோ மெதுவாக சொல்லுவீங்க? எங்க அற்புதம் நடக்கும்? ஆமா ஆண்டவரே, இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டுன்னு நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் சிலருக்கு கொஞ்சமா இருக்கும், சிலருக்கு ரொம்ப இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால தான் வரும் என்று. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து முதல்ல சில விசுவாச காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் செய்தியின் இடையிடையே உங்கள் மனசில் ஓட வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் வல்லமையாக தான் சொல்லுங்களேன். இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறேன். இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறேன். நேரலில் பார்க்கிற நீங்க கூட சொல்லலாம், இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இதை செய்ய, அந்த இதை என்ற இடத்துல
உங்கள் பாக்கெட்டில் என்னெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ போட்டுக்கோங்க. உங்கள் ப்ரேயர் டைரியில் என்னெல்லாம் எழுதிருக்கிறீங்களோ எழுதிக்கோங்க. என்னுடைய ஜெப வேண்டுகோள் வேறவா இருக்கலாம், உங்களோடது வேறவா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறவருக்கு இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு பிரசங்கியார், ஒரு ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை எழுதியிருந்தார். அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு பயணமாய் சென்ற பொழுது அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தினார், ஒரு சிறு கூட்டம். அப்பொழுது அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தூண்டினாராம். அப்பொழுது இவர் நினைச்சாரா, நம்மளாம் நினைக்கிறோமா அவனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு, ஏன் ஆண்டவர் இவருக்கு ஜெபிக்க சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரா, நான் சொன்னதை மட்டும் செய்ய என்று சொன்னாராம். சரி என்று அந்த மனுஷனை முன்னாடி கூப்பிட்டு, நான் உனக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொன்னார், உனக்கு எதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய கண்களை அப்பொழுதுதான் பார்த்தாராம். அந்த கண்களில் அப்படி ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஒரு லேயர் படர்ந்தது. இந்த பியூப்பிள் அது தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு 2 கண்களையும் லேயர் படர்ந்திருக்குது. அவரை கூப்பிட்டு கொண்டு வந்தவர்கள் கைத்தாங்களாய் தான் கூப்பிட்டு கொண்டு வந்தார்கள். அப்போ இவருக்குள்ளே ஒரு சந்தேகம், இப்படி பிளைண்டாக இருக்கிற இவர் எப்படி சுகமாவார்? ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நானும் முன்னாடி கூப்பிட்டுட்டேன், இதை எப்படி ஆண்டவரே நடக்கணும்? அப்போ ஆண்டவர் கேட்டாரா, இதை செய்ய உனக்கு வல்லமை இருக்குதா எனக்கு வல்லமை இருக்குதா என்று கேட்டாரா. இப்போ அவர் சொல்ல, எனக்கு வல்லமை கிடையாதுப்பா, யாருக்கு தான் உண்டு? உங்களுக்கு தான் இருக்குது. இதை நீ விசுவாசிக்கிறியா? உனக்கு வல்லமை கிடையாது, நீ யூஆர் நாட் த ஹீலர், நான் தான் ஹீலர். எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டுன்னு விசுவாசிச்சா ஜெபம் பண்ணி அனுப்பு என்று சொன்னாராம். ஜெபித்து அனுப்பினார், போயிட்டார். போய் இவர் 6 மாதம் கழித்து திரும்ப அதே இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாராம். அப்பொழுது தன்னை ஊழியத்திற்கு அழைத்து அந்த போதகரை பார்த்து கேட்டாராம், ஐயா, இந்த போன முறை ஒரு பிளைண்ட் மேனுக்கு ஜெபம் பண்ணனே, அவரை நான் பார்க்கணும்னு. அப்போ அவர் சொன்னாராம், அவருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, அடுத்த நாளே அவர் கண்ணெல்லாம் திறந்துருச்சு. அவர் இந்த இஸ்ரவேல் தேசத்தை முதல்ல நான் சுற்றி பார்க்கணுன்னு 6 மாதமாக இன்னும் ஊரை சுற்றிட்டு இருக்கிறார் என்று சொன்னாராம். 6 மாதமாக இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறார் ஐயா, இன்னும் வரமாட்டிக்கிறாரு என்று. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையாக இருந்துச்சு தெரியுமா? கண்ணில் பார்வை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை முடங்க வச்சு எழும்ப முடியாத, ஒரு இடத்துல அழுத்தி வச்சு சந்தோஷமாக இருக்க முடியாமல், எதையுமே உற்சாகமாக செய்ய முடியாமல் ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்துது. ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை விசுவாசிக்கிறாயா? வாட் வில் பி யுவர் ஆன்சர்? சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இருந்து இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசி. இந்த வாரெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இதை செய்ய, என் பிள்ளையை ரட்சிக்க உமக்கு வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். என் குழந்தையை ஆசீர்வதிக்க உமக்கு வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். என் முடங்கி போன தொழிலை மேலே தூக்கி நிறுத்த உமக்கு வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். என் வீட்டை ரட்சிக்க உமக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறேன். வசனத்தை ஜெபமாய் மாற்றி விசுவாசத்தோடு கூட அதை ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் ஜெபங்களுக்கு என்ன வரும்? பதில் வரும். சரி, நான் சொன்னேன் கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் வேகமாக நான் சொல்கிற வசனங்கள் எல்லாம் வாசிக்கணும். ஒருவர் ஏசாயா 9:6, இன்னொருவர் செப்பனியா 3:17 வாசிங்க. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். செப்பனியா 3:17 வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நல்லா வசனத்தை படிக்கும் போதே உள்ளத்துக்குள்ள விசுவாசத்தை வாங்கி வாங்கி படிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர். எப்படிப்பட்டவர்? இவ்வளோ நாளா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வல்லமையற்றவரா இருந்தார் என்றால் என்ன ரீசன் என்றால் அவர் வல்லமை உள்ளவர் என்று நீங்க அறிஞ்சுக்கல. இன்னைக்கு அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் வீட்டில் இருக்கிறார், உன் தொழில் ஸ்தலத்தில் இருக்கிறார், உன் கூடாரத்தில் இருக்கிறார், உன் கல்வி கூடத்தில் இருக்கிறார், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார், உங்க ஆபீஸ்ல இருக்கிறார், உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், நீங்க ஒர்க் பண்ற ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வாசியுங்கள். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்ன செய்வார்? சொல்லுங்க. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். இன்னைக்கு உங்க குடும்பம் ரட்சிக்கப்படலை அப்படின்னு நீங்க ஜெபிக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அங்கே ஏசாயால வாஸ்தவம் அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவன் என்று. இங்கே வசனம் சொல்லுகிறது அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். என்றால் பாவ மன்னிப்பிலிருந்து ரட்சிப்பு மட்டும் அல்ல, எந்தெந்த காரியத்திலிருந்தெல்லாம் விடுபட முடியாமல் இருக்கிறீங்களோ அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் மீட்கிறார். பேருங்க, அதுக்கு பேரும் ரட்சிப்பு. ஹல்லேலூயா.
சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, அதை வாசியுங்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எப்படியா? வல்லமையுடையவர் சாதாரணமா செய்வாரா? நான் உங்களுக்கு தான் பிரசங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன். வல்லமையுடையவர் எப்படி செய்வாரு? மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஆர்டினரியா செஞ்சா அது எல்லாரும் தான் செஞ்சிடலாம் இல்ல, ஆனா வல்லமையுடைய தேவன் வந்தா அவர் எப்படி செய்வாரு? மகிமையான காரியங்களை செய்வார். ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு மீட்டிங் முடிச்சு எங்களை சாப்பிட கூப்பிட்டு போனாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு திடீர்னு ஒரு 6 பேர் வந்து நின்னாங்க. இவங்க எதுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அப்போ அந்த பக்கத்துல இருந்த 6வது நபர் சொன்னார், மேடம் இன்னைக்கு ஃபுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இதை நான் புதுசாக வந்து கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் இந்த ஐட்டம்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு. உடனே நடுவில் இருக்கிறவர் செஃப்பா, அவர் அப்போ தான் வந்திருக்கிறாரா, நான் தான் அந்த ஹோட்டலுக்கு இப்போ செஃப்பாக வந்திருக்கிறேன் மேடம், நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட்டை கேட்கறதுக்காக நான் வந்தேன், என்ன ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ அவரை பார்த்தேன், உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அப்போது அவரை பார்த்து இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்போது அதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சா இல்லையான்னு தெரிலண்ணா. அவர் போன பிறகு அங்கே உள்ள ஒரு பாயை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்பா அந்த செஃப் வந்து கேட்குறாருண்ணா. அப்படி இல்லை மேடம், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் குக்கு, அவர் ஒழுங்காகவே செய்ய மாட்டார், எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி எழுதிட்டு போனாங்க, அதனால எங்கள் ஓனர் சொல்லியிருக்கிறாரு இனிமேல் எல்லாத்துட்டையும் நேரடியாக போய் நீயே கேளுன்னு செஃப் அனுப்புனாருன்னு. அப்போது ஸ்பெஷலாக உள்ள ஒரு செஃப் வந்தால் சாப்பாடு எப்படி இருக்குது? ஸ்பெஷலாக ஒன்றும் தெரியாதவங்க வந்தால் சாப்பாடு எப்படி இருக்கும்? ஆர்டினரியா. நம்முடைய ஆண்டவர் மிக விசேஷமானவர், மிக வல்லமையுடையவர். அவர் உங்களுக்காய் ஒரு காரியத்தை செஞ்சா வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்வார். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்வார். வல்லமையுள்ள தேவன் ரட்சிப்பார். வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இந்த மாதம் முழுவதும் இதுவே உங்கள் அறிக்கையா இருக்கணும். சரி, ஆண்டவர் எங்கெல்லாம் வல்லமையான காரியத்தை செஞ்சார் அப்படின்னு நான் உட்கார்ந்து படித்தேன். அப்போது 5 இடங்களில் ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செஞ்சிருக்கிறார். 1, சிருஷ்டிப்பில் தேவன் வல்லமையான காரியங்களை செஞ்சார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 2வது, சிருஷ்டிச்சு முடிச்சுட்டு சும்மா இருக்கலை, அதை சஸ்டெயின் பண்ணணும்ல, அதை நிலைவரப்படுத்தணும்ல. சப்போஸ் இப்போ நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நம்ம ஆஃபீஸுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்படி தானே? மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அது சில சமயம் ரொம்ப அதிகமாகும். எவ்ரிடே ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஆகும். இந்த மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்துருப்பீங்களா? சான்ஸே கிடையாது. மெயின்டைன் பண்ணணும். அப்போது இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிச்சு முடிச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணுறாரு. எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு? அவருடைய வல்லமையினால். அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 3வது, நம்முடைய முற்பிதாக்கள் வேதத்தில் நம்ம படிக்கிறோமே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எல்லாம் மோசே, யோசுவா, தானியேல், தாவீது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் தன்னுடைய வல்லமையான கிரியைகளை செஞ்சார். இந்த வல்லமையான கிரியைகளை நம்ம விசுவாசிக்கலை அப்படின்னா பைபிள் பொய். புரியுதா? இந்த வல்லமையெல்லாம் இவ்வளோ நடந்திருக்குன்னு நீங்கள் நம்பலைன்னா வேதம் ஒரு மெய்யான வேதம் கிடையாது, அது பொய்யான வேதம். நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஏன்? அது உண்மையாகவே நடந்துச்சு. செங்கடலை பிளந்தது உண்மையா? ஆமீன் சொல்லுங்க. யங்ஸ்டர்ஸை பார்த்து கேட்குறேன், யோர்தான் பிரிஞ்சது உண்மையா? ஆமாம். வானத்திலிருந்து மன்னா வந்தது உண்மையா? ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அற்புதமாக போஷித்தது உண்மையா? ஆமேன். அற்புதங்களெல்லாம் உண்மைன்றா ஆண்டவருடைய வல்லமையும் உண்மை. அப்போது நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்தார். இதை பார்த்து பார்த்து நமக்கு விசுவாசம் கூடணும். அவங்க வாழ்க்கையில் செஞ்சாரே, எனக்கு ஏன் செய்ய மாட்டாரு? ஆகாருக்கு ஒரு ஊற்றை திறந்தாரே, எனக்கு ஏன் திறக்க மாட்டாரு? சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதே, அந்த கர்ப்பத்தை உயிரடைய பண்ணாரு, எனக்கு ஏன் செய்ய மாட்டாரு? இல்லை, இப்படி நீங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்க்கையில் எப்படி அவருடைய வல்லமை செயல்பட்டதுன்னு பார்த்து 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 நீங்களும் சொல்லணும், வல்லமையுடைய தேவன் எனக்கும் மகிமையான காரியங்களை செய்வார். சரி, 4வதா, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் ஊழியம் செஞ்ச நாட்களில் அவருடைய வல்லமை மகிமையாக விளங்குச்சு. ஆண்டவர் இயேசு எங்கெங்கெல்லாம் வல்லமையாய் கிரியை செய்தார் என்று சுருக்கமாய் படிக்க போகிறோம். 5வது, நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் உங்களுக்கு கூட ஆண்டவர் எவ்வளோ வல்லமையான காரியங்களை செஞ்சார். கொஞ்சம் திரும்பி பாருங்க, எத்தனை காரியங்களை ஆண்டவர் செஞ்சார். அதெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு ஜெபம் பண்ணி எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செஞ்சார். நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னுடைய மெடிசனில் ஒவ்வொரு இயரும் பாஸ் பண்ணுறது எனக்கு உண்மையாகவே ஒரு பெரிய மிராக்கிளாக தான் இருந்துச்சு. எனக்கு வர்ற கேசஸ்லாம் பார்த்தா சம்டைம்ஸ் டஃப்பாக இருக்கும். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் தகச்சிருந்த நேரத்தில்
ஆண்டவருடைய கரம் தான் கிரியை செஞ்சு அற்புதமா எனக்கு மார்க்குகளை கொடுத்து பாஸ் பண்ண வைத்தார். இன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் வல்லமையா தான் அதுல என்ன செய்தார்? கிரியை செய்தார். உங்களுக்கு திருமணம் ஆச்சே, எவ்வளோ கண்ணீரோட ஜெபம் பண்ணீங்கல்ல, எவ்வளோ நாள் உபவாசம் ஜெபம் பண்ணீங்க, அப்புறம் அற்புதமாக திருமணம் ஆயிட்டு. இப்போ அதை மறந்துட்டோம். ஆனால் வல்லமையுடைய தேவன் தான் அந்த சாதாரண காரியத்தை கூட உங்கள் வாழ்க்கையில் செஞ்சார். ஸோ உங்கள் லைஃப்பில் இதுக்கு முந்தைய நாட்களில் வல்லமையாய் கிரியை செஞ்ச அதே ஆண்டவர் தான் இனி வரப்போகிற நாட்களிலும் என்ன செய்ய போகிறார்? கிரியை செய்ய போகிறார். முதலாவது, சிருஷ்டிப்பில் ஆண்டவர் எப்படி கிரியை செஞ்சார் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோரஸை பாட விரும்புகிறேன். ஆண்டவர் இன்னைக்கும் எனக்கு அற்புதம் செய்ய போறாருன்னு நம்பணும். சரியா? நம்புறீங்களா? நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி எனக்கு திறக்கும். சொல்லுங்கள். நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் கைதட்டி பாடலாமா? ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். நடக்கும் 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 அற்புதம் உனக்கு நடக்கும். நடக்கும் திறக்கும் 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 புது வழி உனக்கு திறக்கும். நடக்கும் 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 அற்புதம் உனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. இந்த பாட்டை முதல் தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த நடக்கும் நடக்கும்ங்கிற வார்த்தைகளை ஆட் பண்ணலை. ரெண்டாவது தடவை அதை பிரதர் பாடினாங்க, அப்போது இந்த வார்த்தைகளை ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ண பிறகு பாட்டுக்கு வேல்யூவே கூடிருச்சு. அப்போது அது எதுக்குன்னா, விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. சரி, நான் சொன்னேன் முதலாவது தேவனுடைய வல்லமை சிருஷ்டிப்பிலே விளங்குகிறது என்று. ஆதியாகமத்தின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் அதிகாரம், நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிக்கணும்னு விரும்புகிறேன். 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 6வது வசனம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவதும் என்று சொன்னார். 9வது வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். 11வது வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது என்றார். சரி, அது அப்படியே ஆயிற்று. 14வது வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். 15வது வசனத்தின் கடைசி பகுதி. அது அப்படியே ஆயிற்று. இந்த சிருஷ்டிப்புல ஆண்டவர் அவர் மைண்ட்ல ஏற்கனவே ஒரு தாட் இருந்துச்சு. உலகத்தை இப்படித்தான் படைக்கணும், உலகத்தில் தண்ணி இருக்கணும், உலகத்தில் வெட்டாந்தரை இருக்கணும், உலகத்தில் கனி விருட்சங்கள் இருக்கணும், ஜீவராசிகள் இருக்கணும், தண்ணிக்குள்ள வாழுகிற உயிரினங்கள் இருக்கணும், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் இருக்கணும் என்று ஆல்ரெடி he had a plan in his mind.
ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கூட நீங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சில பிளானை ஏற்கனவே மைண்ட்ல வச்சிருக்கிறார். நீங்க கேட்கலாம், நான் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருக்கிறார் எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்டா, இந்த பைபிள் இருக்குதே, பைபிள் இது ஒரு அற்புதமான புத்தகம். ஆண்டவர் இயேசு சொன்னார், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. இந்த புஸ்தக சுருளில் நீங்க எப்படி இருக்கணும்னு காட் மைண்ட்ல என்ன பிளான் இருந்துச்சோ அதை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். உதாரணமா, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வாலாக்காமல் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். சரி, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். இதுதான் உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய சித்தம். அப்போ பைபிள்ல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதுதான் உங்களுக்கும் ஆண்டவருடைய சித்தம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணனாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்வாரு? ஞானத்தை தாராளமா கொடுப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ பைபிள்ல தேடி 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 என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் எது என்பதை நீங்க முதலாவது கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு பைபிளை ஒழுங்கா வாசிக்கணும். பைபிளை மந்திர புஸ்தகம் மாதிரி இப்படி திருப்பிட்டு நடுவில் கையை வச்சு அப்படிலாம் படிக்கிற பழக்கம் இருக்கவே கூடாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், எல்லாம் அவர் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா அவர் என்ன சொன்னாராம்? உண்டாக கடவது. உங்க ஜபங்கள்ல நீங்க ஆண்டவரை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரை கிரியை செய்யும் ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரை தரமாட்டீரா ஆண்டவரே, நான் எவ்வளவுக்கு எஞ்சுகிறேன் ஆண்டவரே, என் மேல் இரக்கம் இல்லையா ஆண்டவரே, இந்த ஜபத்தெல்லாம் நிறுத்திட்டு, சரியா, ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா, உங்க வல்லமை செய்யட்டும், அது ஒரு ஜபம். ஜபத்தின் அடுத்த பகுதி உண்டாக, சொல்லுங்க, உண்டாக கடவுது. இப்போ உங்க மைண்ட்ல யோசிங்க, உங்க வீட்டில் என்னெல்லாம் இல்லை, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் இல்லை. உங்க வீட்டில் சந்தோஷமே இல்லைன்னா நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டில் சந்தோஷம் உண்டாக கடவுது, என் வீட்டில் சமாதானம் உண்டாக கடவுது. அதுக்கு இணையா ஒரு வாசனத்தை எடுத்து வச்சுக்கணும். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் உண்டாவதாகன்னு சொன்னீங்க. இப்போ என் வீட்டில் சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆனா நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, என் வீட்டில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு, என் வீட்டில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு வல்லமை உண்டு, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, இது உண்டாக கடவுது. சொல்லுங்க, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. அவர் எல்லாத்தையும் உண்டாக கடவுது என்று சொன்னார். உண்டாயிற்று உண்டாயிற்று உண்டாயிற்று, அது அப்படியே ஆயிற்று அப்படியே ஆயிற்று. உங்களுக்கு அப்படி ஆகுமா ஆகாதா? நிச்சயமா. இதை இன்னைக்கு பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதிச்சுட்டு போங்க. இனிமேல் என் ஜெபத்தை கொஞ்சம் மாற்ற போகிறேன். இனிமேல் என் ஜெபத்தில் ஆண்டவற்றை நான் மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிறது ஒரு பகுதியாக இருந்தாலும் உண்டாக கடவுது என்று நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். பல ஸ்திரீகள் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கும்படி வருவார்கள் கூட்டத்தில் போயிருக்கும் பொழுது. அப்போல்லாம் எனக்கு ஒரு பெரிய வைராக்கியம் வரும். அது எப்படி? உன் தேசத்தில் கர்ப்பம் விழுகிறதும் மலனும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரே, இவங்களுக்கு எப்படி ஆண்டவரே பிள்ளை இல்லாத இருக்கும்? கணவன் மனைவி கண்ணீரோடு ஜெபிக்கிறத பார்த்தா என் உள்ளெல்லாம் உடஞ்சிரும். உடனே அந்த ஸ்திரீகளின் வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உண்டாகியே ஆகணும் ஆண்டவரே. என்ன செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது, நீ ஜெனிப்பிக்கிற தேவன், உங்களுடைய ஜெனிப்பிக்கிற வல்லமை வந்துதான் ஆகணும். இந்த கண்ணீரோடு இன்னைக்கு ஜெபிக்கிற இதே பெண் ஒரு நாள் கையில் குழந்தையை ஏந்திட்டு உங்களை என்ன செய்யணும்ப்பா, துதிக்கணும், இதை நீங்க செய்யணும்னு சொல்லி ஜெபித்த எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டாரே, அந்த ஆண்டவர் நாம் பார்க்கிற அந்த அண்ட சராசரத்தையும் தன்னுடைய வல்லமையான வார்த்தையினால தான் சிருஷ்டித்தார். அந்த வல்லமை உள்ள தேவன் தான் உங்க வாழ்க்கையிலும் கிரியை செய்ய போதுமானவர். நான் சொன்னேன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது மட்டுமல்ல, எல்லாத்தையும் சஸ்டெயின் பண்றாரு, அதாவது அதை தற்காக்கிறார் என்று நான் சொல்லலாம். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 7வது வசனமும் 14வது வசனம். நான் சொல்கிற வசனங்களை கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. சில வசனத்தை ஸ்கிப் பண்ணுவேன், வீட்டில் போய் படிங்க. 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். எல்லாரும் வாசிங்க அந்த வசனத்தை. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமியை hangs the earth upon nothing. அப்படி எது மேலேயும் ஹேங் பண்ணி வைக்கவே இல்லை. வீட்டில் ஷர்ட்டை கழட்டிட்டு பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹேங்கரில் மாட்டுறாங்க. சில வீட்டில் நீங்கள் ஹேண்ட்பேக்கை கொண்டு போய் சில ஹேங்கரில் மாட்டுவீங்க. ஹேங்கர் இருந்தால் தான் மாட்ட முடியும். கேலண்டரை ஹேங்கரில் மாட்டுறோம். கிச்சனில் சில முக்கியமான சில பொருள்களை ஹேங்கரில் மாட்டுறீங்க. ஆனால் பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார்.
எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் ஒரு பூமி அன்னைக்கு சிருஷ்டித்த அன்னைக்கு தொங்குன அதே பூமி இன்னைக்கும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது, தொங்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நான் யோசித்தேன், பூமி இப்படி சுற்றுதா? அப்போது பூமி சுற்றும் பொழுது சில வீடுகள்லாம் இப்படி இருக்கும், சில வீடுகள் இந்த ஆங்கிளில் இருக்கும், சில வீடு இந்த ஆங்கிளில் இருக்கும். அப்படி தானே? பூமி உருண்டை என்றால் இந்த கீழ்ப்பகுதியில், ஒருவேளை ஆஸ்திரேலியா ரொம்ப கீழே இருக்குது, அங்கே இருக்கிற வீடுகள்லாம் இந்த உருண்டையில் இந்த ஆங்கிளில் தான் தொங்கிட்டு இருக்கும். யாராவது வீட்டுக்குள்ளேருந்து வெளியே விழுந்தாங்களா சொல்லுங்க? ஓடுற கார் எதுன்னா அப்படி கீழே விழுந்துருச்சா? இப்படி உருண்டையாக இருக்குதுல, கீழ்ப்பகுதியில் ஓடுற காரெல்லாம் விழவே இல்லை, கீழ்ப்பகுதியில் கட்டுற வீடுகள்லாம் விழவே இல்லை. 90 டிகிரிஸில் கட்டப்படுற வீடு ஒரு நாள் விழவே இல்லை, எல்லாம் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எப்படி இன்னைக்கெல்லாம் யோசிச்சோமா நம்ம? அவர் பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறாராம், ஒன்றுமே இல்லாத இடத்துல. இதை தொங்க வச்சு இதை மெயின்டைன் பண்ணுறது எது தெரியுமா? அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா! அவருடைய வல்லமை, ஹிஸ் பவர். இன்றைக்கெல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் செய்கிறாங்க கல்யாண வீடுகளில். கேமரா கூட எப்படி இருக்குது, ரிமோட்டில். அது அப்படி பறந்தோடனே எல்லாம் பயப்படுறாங்க பார்த்து, ஐயோ என்ன இப்படி வருதுன்ட்டு. ஆண்டவர் ஒரு பெரிய ரிமோட் கண்ட்ரோலை கையில் வச்சிருக்கிறார். பூமியே நீ இப்படி தான் சுற்றணும், எல்லா கோள்களும் இப்படி தான் சுற்றணும். அந்த கண்ட்ரோல், அந்த பவர் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா! அதனால தான் நீங்களும் நானும் நம்ம வீடுகள்லாம் ஒருவேளை இந்த ஆங்கிளில் இருந்தால் கூட தலைகீழ கீழே விழாமல் நம்மெல்லாம் நேராகவே நடந்துட்டுருக்கிறோம், நேராகவே வாழுகிறோம். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு காலையில். ஓகே, காட் இஸ் ஸோ குட். 14வது வசனம் வாசிங்க. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். அதாவது இதுக்கு மேலே எல்லாத்தையும் சொல்லிட்டு இது கொஞ்சம், ஆனால் அவருடைய வல்லமை இன்னும் ரொம்ப இருக்குது, அதை அறிஞ்சவன் இல்லைங்கிறாரு. சரி, யோபு 36:22. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? 27. அவர் நீர்த்துளிகளை, கவனிங்க, நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. சரி, ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, கடல்ல இருந்து தண்ணி என்ன செய்யுது, ஆவியாகி மேலே போகுது, மேகத்துல அந்த டிராப்லெட்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் மேகத்திலிருந்து மழை பெய்யுது, திரும்ப கடலுக்கு தண்ணி வருது. இது ஒரு சுழற்சி அப்படின்னு படிச்சோம், அப்படிதானா? என்னைக்கோ ஒரு நாள் காட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லலை. இன்னைக்கு வரைக்கும் இந்த சுழற்சி நடக்குது. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறாராம், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது. மழை பெய்யும் போது நான் எப்போவுமே பார்த்து ரசித்து ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்வேன். இவ்வளோ ஒரு வல்லமையுள்ள தேவன்பா, இது எங்கேருந்துப்பா வருது இந்த மழை? மேகத்தை பார்த்தா அதுக்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, ஆனால் சோனு பெய்யுது. தூரத்தில் சில வேளைகளை டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப தூரம் கார் மேகங்கள் தெரியும், பக்கத்தில் வந்துட்டு அது அவ்வளோ ஹெவியாக மழை பெய்யும், காரையே தள்ளிடுற மாதிரிலாம் அவ்வளோ ஹெவியாக பெய்யும். இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் வாழும்படி ஆண்டவர் பூமியிலே பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா! அதாவது சஸ்டெயின் பண்றாரு உலகத்தை, இந்த முழு அண்ட சராசரத்தை சஸ்டெயின் பண்றாரு. இன்னும் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 29. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? வேகமா மேகங்கள் போகும்போது பார்த்துருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஸ்கையை ரசிக்கணும். ரசனை இல்லாத மக்களாக இருக்கக்கூடாது, சரியா? ஒரு நாள் அழகழகு குண்டு குண்டாக இருக்குது மேகம், ஒரு நாள் கருப்பாக இருக்குது, ஒரு நாள் அப்படியே நீங்கள் பிசைறீங்களா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அப்படி தேய்ச்சி வைக்கிறீங்களா, அது மாதிரி இருக்குது மேகம். இல்லை சில சமயம் வந்து கான் மாதிரி இருக்குது. விதவிதமாக எவ்ரிடே நான் சொல்வேன், அப்பா யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோப்பா, நான் பார்த்து ரசிக்கிறேன்ப்பா மேகத்தை ஒவ்வொரு நாளும். இவ்வளோ அழகாக காலையில் எழுப்பி பாருங்க. ஒரு நாள் ஸ்கை ப்ளூ கலர் இருக்குது, ஒரு நாள் ரெட் கலர் இருக்குது, ஒரு நாள் எல்லோ கலரில் இருக்குது, ஒரு நாள் ஆரஞ்சு கலரில் இருக்குது, ஒரு நாள் டார்க் கிரேல இருக்குது, ஒரு நாள் சில்வர் கிரேல இருக்குது. இதெல்லாம் யாருக்கு பெயிண்ட் பண்ணுறாரு? உணர்வே இல்லாத நமக்கு தான் பெயிண்ட் பண்ணுறாரு. பாரு, காலையில் எந்திரிச்சு கவலையவே நினைக்காத, வானத்தை பாரு, நீ பார்க்கறதுக்குன்னு அழகழகாக பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சஸ்டெயின் பண்ற ஒரு ஆண்டவர் நம்முடைய தேவன். சரி, இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9வது வசனத்தை வாசியுங்கள். தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும். விண்டர்ல குளிருதுன்னு சொல்றோமே, இந்த குளிர் எங்க இருந்து வருது? தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினால் குளிரும் வரும். அடுத்த வசனம், தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். லிசன், இந்த குளிரை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரா? அவருடைய சுவாசம். அப்ப குளிர்னு சொல்லும்போது அப்பா உங்க சுவாசம்னு சொல்லணும். இதுதான் பிலீவர்ஸ் செய்ய வேண்டிய
விசுவாச அறிக்கை. அப்பா அந்த குளிருதே, இது உங்க சுவாசம். ஊட்டிக்கெல்லாம் போனா குளிருச்சுன்னா சொல்லுங்க, அப்பா இது உங்க சுவாசம். அடுத்து வாசிங்க. அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். என்ன ஒரு அற்புதமான தேவன்! யூகேல இருந்து அமெரிக்காவுக்கு போகிற அந்த வழியில இடையில பல மணி நேரம் பயணம் இருக்கும். அப்போ அமெரிக்காவை நெருங்க நெருங்க அந்த தண்ணி இருக்கு பாருங்க, அப்படியே ஃப்ரோசனா இருக்கும், அப்படி ஒயிட் கலர்ல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த தண்ணி உறையுது அப்படின்னா. இந்த இவ்வளோண்ட பூமியில இவ்வளோ மாற்றங்களை செய்கிறவர் யார் தெரியுமா? அவர் என்னைக்கோ ஒரு நாள் பூமியை படைச்சிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லலை. ஒரு ஹோட்டலில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்குறாங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்? பாக்டீரியாஸ் வந்துடக்கூடாதுன்னு. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன், இந்த பூமியை மெயின்டைன் பண்ணுறாரு. வாசிக்கலாம். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளுக்கு தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஞான ஆலோசனையின்படியே என்ன செய்கிறாரா? சுற்றி திரிய பண்ணுகிறார். ஏராளமான கேலக்சி, மில்கி வேல சுத்துதில்ல கோள்கள்லாம், அது சும்மா சுத்துச்சுன்னா ஒன்னோட ஒன்று என்ன செய்யும்? இடிச்சிரும், உடஞ்சிரும், தீப்பிழம்பாகும், உலகையே அழிஞ்சிரும். ஆனால் அவருடைய ஞான ஆலோசனையின்படி கேலக்சி, மில்கி வேல இருக்கிற எல்லா பிளானட்ஸும் சுத்துதான். பெரிய பெரிய சூரியன் சுத்துதான். இதெல்லாம் பிரசங்கமாக தெரியலையோ உங்களுக்கு? எவ்வளோ பெரிய நல்ல தேவன் உலகத்தை உண்டாக்கி சஸ்டெயின் பண்ணுறாரு, நம்மளை உண்டாக்கி சஸ்டெயின் பண்ணுறார். பல வேளைகளில் நீங்களே ஒரு மிராக்கிள், அது தெரியுமா? வெளியே இருந்து இந்த வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் என் கண்ணுக்குள்ளே அந்த பியூப்பிள் வழியாக உள்ளே போகுது, பின்னாடி அதை என் லென்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணி பின்னாடி ஒரு திரையில் விழ வைக்குது. அந்த திரையில் விழுகிறதுனால தான் இந்த வெளிச்சத்தை நான் பார்க்க முடியுது. இல்லைன்னா நான் அவனுக்கு குருடாக இருந்திருப்பேன். ஒரு ஆகாரத்தை புசிக்கிறோம், அழகாக பல்ல படைச்சாரு. எதுக்கு? இந்த பல்லு கிரைண்ட் பண்ணணும்னு. இந்த லிப்ஸை படைச்சாரு எதுக்கு? திறந்தே இருந்தால் சாப்பிட்றதுலாம் என்ன செஞ்சிடும்? வெளியே இவ்வளோ வாயை மூடிக்கிட்டு இல்லை சாப்பிடணும் அப்படின்ட்டு இந்த லிப்ஸை படைச்சிருக்கிறார். சரி, உள்ளே இறங்குதே, அது ஒரு பைப்பு, வாட்டர் பைப் மாதிரி இருந்தால் ஃபுட்டு உள்ளே போகாது. அதில் ஒரு மூமெண்ட் வச்சுருக்கிறார், பெரிஸ்டால்ஸ்டிக் மூமெண்ட்னு சொல்லி. அது சுருங்கி விரிச்சு உள்ளே அனுப்புது. சாப்பிட்றீங்களே, ஏன் மூச்சுக்குழலுக்குள்ளே போகலை? அங்கே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கிறாரு. சாப்பிட்ற சாப்பாடெலாம் எங்கே போயிடக்கூடாது? மூச்சுக்குள்ளே. நீங்கள் முழுங்கும் போது அந்த மூடிக்கிடும். எவ்வளோ ஒரு ஞானம் உள்ள தேவன்! உள்ளே போகுதே, அது கீழே அங்கே ஒரு ஸ்பிங்க்டர் இருக்குது, அது சாப்பாடு அது உள்ளே அனுப்புனா தான் சாப்பாடு உள்ளே போகும். அது மூடிக்கணும். அது சில சமயம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணதான் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது. சரியா? இது ஒரு ஹிஸ்ட்ரி. அப்புறம் உள்ள ஸ்டொமக் இருக்குதே, சாப்பிட்றது சும்மாலாம் ஜீரணிக்காது, அதில் ஏகப்பட்ட என்சைம் அங்கே உள்ள உருவாகுது. ஆசிடை படைச்சி வச்சிருக்கிறார். அதே போல் அந்த ஸ்டொமக் அது ஒரு ஜீரணித்த உடனே வெளியே தள்ளுது. அது மற்ற குடல்களுக்குள்ளெல்லாம் போகுது, இன்டெஸ்டைனுக்குள்ளெல்லாம். எல்லாம் செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சு வேண்டிய சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு தேவையற்றதை உங்கள் சரீரம் வெளியேற்றுது. இதெல்லாம் செய்தவர் ஒரு ஞானம் உள்ள தேவன். என்னைக்கோ உங்களை படைச்சு சும்மா உலகத்தில் எப்படின்னா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு நாளும் உங்கள் சரீரத்தை அவர் சஸ்டெயின் பண்ணுகிறார். இந்த ஹார்ட்டை துடிக்க வைக்கிறார். ஹார்ட்டில் பிரச்சனைனா தான் பயப்படுறமே ஒழிய, பிரச்சனை இல்லாமல் இத்தனை வருஷம் ஓடுதே, ரெஸ்ட் இல்லாது ஓடுதே, நீங்கள் சாகிற வரைக்கும் ஒரு ஹார்ட் ஓடுதே. இதெல்லாம் நினைக்கணும். இதை செய்கிறது எது தெரியுமா? அவருடைய சர்வ வல்லமை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு பேட்டரியோட அல்லது ஒரு கேபிளோட கனெக்ட் ஆகி பவரில் கனெக்டடாக நம்ம இங்கே உலகத்தில் இல்லை, எல்லாம் இஷ்டமாக நடக்கிறோம். ஆனால் ஒரு பவரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த பவர் எது தெரியுமா? தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவர் அவருடைய வல்லமையோடு என்னை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால என் கண்ணு பார்க்குது, என் காது கேட்குது, என் வாய் பேசுது, நான் சாப்பிட்றது ஜீரணிக்குது, என் கையை நான் நினச்சா நீட்டுது, நான் நினைக்கல நான் மடங்கிக்குது, என் காலு நான் நடக்கணும்னு தான் நினைக்கிறேன், எங்கே நடக்கிறோன்னு தெரியாமலே சில வேளைகள் நடந்துக்கிட்டே போகிறோம். ஆனால் அந்த காலு நடக்குது, சுவாசிக்குது, நுரையீரல், இருதயம் துடிக்குது, ரத்தம் ஓடுது, எலும்புகள் எல்லாம் சீரா இயங்குது. இதெல்லாம் சஸ்டெயின் பண்றது எது தெரியுமா? அவருடைய வல்லமை. நீங்க உங்களையே ஒரு அற்புத பிறவியா பார்க்கணும். நான் சின்ன பிள்ளையில அபிஷேக் ஜோஷிக்காக ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டு அது குழந்தைங்களுக்குரிய பாட்டு தான். ஒருவேளை நான் இப்போ பாடுற பாட்டா இருக்காது, ஆனால் கூட உங்களுக்கு தெரியறதுக்காக பாட விரும்புகிறேன். இரவும் பகலும் என் இருதயம் துடிக்குது, இரவும் பகலும் என் ரத்தம் ஓடுது, இரவும் பகலும் என் பிரெயின் ஒர்க் பண்ணுது, இரவும் பகலும் என் நரம்பு வேலை செய்யுது. நீ தேவனுடைய ஒரு அற்புதமான சிருஷ்டிப்பு. அதான் அந்த பாட்டுடைய அர்த்தம். Day and night my heart is beating, love dub dub, love dub dub, love dub dub, love dub dub. Day and
night my lungs are breathing. Aha, 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 aha. Day and night my brain is working. Tuck, 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 tuck. Day and night my blood is running. Tick, 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 tick. Do you know you are a miracle of Jesus Christ? Yes, I know, yes, I know, I'm a miracle of Jesus Christ. Love, dub, dub, love, dub, dub, love, dub, dub, love, dub, dub. Aha, 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 aha. Tuck, 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 tuck. Tick, 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 tick. Do you know you are a miracle of Jesus Christ? Yes, I know, yes, I know, I am a miracle of Jesus Christ. I am a miracle of Jesus Christ. Day and night the earth is running. Hallelujah, 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 hallelujah. Day and night the sun is shining. Hallelujah, 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 hallelujah. day and night the stars are twinkling. Hallelujah, 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 hallelujah. Day and night our God is living. Hallelujah, 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 hallelujah. இது அவங்களுக்குன்னே எழுதின ஒரு பாட்டு. எந்த மீட்டிங்கில் போய் சில சமயம் எனக்கு ஆசையாக இருக்கும், சர்ச்சில் எல்லாம் குட்டி பிள்ளைங்க வரிசையாக உட்காந்துருப்பாங்களா, எழுப்பி விட்டு இந்த பாட்டை பாட சொல்லி கொடுப்பேன். அப்போ ஆக்ஷனோட சொல்லி கொடுப்பேன். எனக்கும் சந்தோஷம், அந்த பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம். யூடியூப்பில் இருக்குது இந்த பாட்டு, நீங்கள் கேட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் உங்கள் ஹார்ட்டு ஃபங்க்ஷன் பண்ணுது, உங்கள் லங்கு ஃபங்க்ஷன் பண்ணுது, உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணுது. நீங்களே ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. இந்த அற்புத வல்லமையை அவருடைய வல்லமை தான் நமக்குள்ள நடப்பிக்குது. ஹல்லேலூயா. சரி, நான் சொன்னேன் சிருஷ்டிப்பிலே தேவன் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். இந்த பூமியை சஸ்டெயின் பண்ணுறதுலையும் நம்ம லைஃப்பை சஸ்டெயின் பண்ணுறதுலையும் ஆண்டவருடைய வல்லமை விளங்குகிறது. சரி, மூணாவது, நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். ஆதியாகமம் 35:11 வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆண்டவர் சொன்னாரு, முற்பிதாக்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என்ன செய்வ? பலுகி பெருகுவாயாக. எப்படிப்பட்ட மனுஷன்லேருந்து பலுகி பெருக வச்சாரு? ஆபிரகாமுக்கு வயசாயிருச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. சாராளுக்கு வயசாயிடுச்சு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சு. இப்ப சொல்றாரு, நீ பலுகி பெருகுவ அப்படிங்கிறார். 17ஆம் அதிகாரம் 1 வசனம் இதைத்தான் சொல்லுது. இங்க யாக்கோபு ஈசாக்கு எல்லாத்துக்கும் இதைத்தான் சொல்றாரு. உங்க அப்பாக்கு நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லாத சரீரத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுடையவர்னு, அதே தேவன் உனக்கு செய்வேன் என்று சந்ததிக்கு சொன்னார். அந்த தேவனை நீங்க சேவிக்கிறீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னை பலுகி பெருகும்படி செய்வேன். இது எப்படின்னு நீ கேள்வி கேட்காத, அதுல தான் என் வல்லமை விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெருகச் செய்கிறவர், கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்கிறவர், கர்த்தர் உங்கள் சந்ததியை உயர்த்துகிறவர். இதை பிலீவ் பண்ணணும். சரி, முற்பிதாக்களின் வாழ்க்கையில இன்னும் எப்படி செஞ்சாரு? உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஆண்டவரே, உங்களை மாதிரி ஒரு வல்லமை இல்லவே இல்லை. பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்றார். உபாகமத்தில் மோசே சொல்றார். யாத்திராகமம் 3:19 வாசியுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். எகிப்தின் ராஜா உங்களை விட மாட்டான். நான் என்ன செய்ய போறேன்? என் கையின் வல்லமையை காட்ட போறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தம்முடைய வலது கையின் வல்லமையை காண்பிப்பார். அன்றைக்கு முற்பிதாக்களை விடுதலை செஞ்சார்ல எகிப்திலிருந்து. எதை நிமித்தம் விடுதலை செஞ்சார்? வல்லமையான அற்புதங்கள் இல்ல, 10 வாதைகள் அற்புதமா செஞ்சாரு. கடைசியில தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் செத்தப்போ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டார், எல்லா வீட்லயும் ஒண்ணு போல சாவு நடக்கிறது, அதிலும் தலைப்பிள்ளை சாகிறது என்றால்
இது சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. இந்த எகிப்தியர் ஆராதிக்கிறாங்களே தேவன், அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் தான்ப்பா இதை செஞ்சாருன்னு அன்னைக்கு தான் பார்வோனுடைய இருதயமே இழகுச்சு. ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் தன்னுடைய சர்வ வல்லமையினால் உங்களை விடுவிப்பார். இன்னைக்கு கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்களா? விடுதலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இதுல இருந்து வெளியே வரவே முடியலன்னு நினைக்கிறீங்களா? சர்வ வல்லமை உள்ள தேவன் அன்றைக்கு முற்பிதாக்களை விடுவித்தது போலவே உங்களையும் விடுவிப்பார். இன்னும் ஒரு வசனம், யாத்திராகமம் 32:11 வசனத்தை வாசியுங்கள். மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? செய்தி வேற மாதிரி இருக்குது. ஆனா கேட்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய மகா பெரிய வல்லமையினாலும் உங்க ஜனத்தை எங்கிருந்து புறப்பட பண்ணினீங்க? எகிப்துல. கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, இந்த மக்கள்கிட்ட வெப்பன்ஸும் கிடையாது, சரியா? இஸ்ரவேலர்ட்ட என்ன கிடையாது? ஆயுதங்கள் கிடையாது. அடிமைகளா வேலை செய்யறாங்க. செங்கல் சுடணும், செங்கலை அறுக்கணும், இதான் வேலை. அப்புறம் பார்வோனுடைய அரண்மனையில் அடிமைகளா இருந்தாங்க. ஒரு பெரிய கூட்டம் தனக்கு சும்மா வேலை செய்யறத பார்த்துட்டு இந்த ராஜா விடுவானா அந்த மக்களை? பிசாசு கூட அப்படித்தான். உங்களை அடிமைப்படுத்தி வச்சுட்டா அவன் ராஜ்யத்துக்கு மகிமை வருதுன்னு தெரிஞ்சா உங்களை விடவே மாட்டான். உங்க பிள்ளைய அடிமைப்படுத்தி வச்சு இவன் வந்து தேவனை தூஷிக்கிறானா? ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா என் பையன் என்ன சொன்னாலும் நான் தாங்கிக்குவேம்மா, ஆனா இயேசுவை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாமா, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, என் உள்ளெல்லாம் உடையுதுன்னாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிபன் இயேசுவை தூஷிக்கிறான் அப்படின்னா அது யாருக்கு மகிமை? பிசாசுக்கு. அப்போ பிசாசு அந்த பையனை விடுவானா? உங்க பிள்ளைங்களை சும்மாலாம் விட்டுற மாட்டான். வல்லமையுள்ள தேவனுடைய கரம் விடுதலை செஞ்சால ஒழிய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. வல்லமையுள்ள ஆண்டவருடைய கரம் விடுதலை செஞ்சால ஒழிய புருஷனோ மனைவியோ ரட்சிக்கப்பட முடியாது, பெற்றோர் ரட்சிக்கப்பட முடியாது. வல்லமையுள்ள தேவ கரம் இறங்கினால் ஒழிய சில வியாதிகளிலிருந்து விடுதலை வராது. நான் இன்னைக்கு கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட உங்கள் வல்லமை விளங்கட்டும்பா, உங்கள் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும்பா, உங்களுடைய வலதுகரம் கிரியை செய்யட்டும்பா. ஆண்டவருடைய வலதுகரம் பலத்த வலதுகரம். அந்த வலதுகரத்தினால் ஜனங்களை விடுதலை செஞ்சு கொண்டு வந்தாராம். நான் சொன்னேன், சிருஷ்டிப்பில் அவருடைய வல்லமை இருந்துச்சு, இந்த உலகத்தை சஸ்டெயின் பண்ணுறதுல அவருடைய வல்லமை இருந்துச்சு, முற்பிதாக்களின் வாழ்க்கையில் அவருடைய வல்லமை விளங்குச்சு. ஆண்டவர் இயேசு பூமியில் ஊழியம் செஞ்ச நாட்களில் அவர் மூலமாயும் தேவனுடைய வல்லமை விளங்குச்சு. வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா தான் நிறைய இயேசுடைய வல்லமை விளங்குச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. லூக்கா 4:36. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன சொன்னாங்க? இது என்ன வார்த்தையோ. பைபிளை கொஞ்சம் எக்ஸ்பிரஷனோட படி. இது என்ன வார்த்தைப்பா, என்னப்பா இப்படி பேசுறாரு, என்னப்பா இப்படி செய்யறாரு, அப்படி ஆச்சரியப்பட்டாங்களா? ஏன் தெரியுமா? அவர் அதிகாரத்தோடும் எப்படியும் வல்லமையோடு யாருக்கு கட்டளையிட்டார்? அசுத்த ஆவிகளுக்கு. என் ஆண்டவர் இயேசு இருக்கிறாரே, அவர் வல்லமையுடையவர். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினால் நிரப்பினாராம். தேவன் அவரோடு கூட இருந்ததுனால பிணியாளிகளை குணமாக்கி பிசாசின் பிடியில் சிக்குண்ட எல்லாரையும் விடுதலை செய்யத்தான் வந்தார். இந்த இயேசு இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அப்படி சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். அப்போ வல்லமை எங்க இருக்குது? அப்புறம் ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க? வல்லமை எங்க இருக்குது? பெரியவர் எனக்குள்ள அப்படின்னு ஃபாதர் பாடினாங்க இல்ல, அது மாதிரி நீங்க வல்லமை உள்ளவர் எனக்குள்ள அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்போ நசரனாகிய இயேசுடைய வார்த்தையில வல்லமை. இன்னொரு வசனம் வாசிங்க, லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை பிசாச துரத்துற வல்லமை விளங்குச்சு, பிணியாளிகளை குணமாக்குற வல்லமை விளங்குச்சு. இந்த ரெண்டு வல்லமையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க போகுது. உங்கள் வீட்டில் என்ன பிசாசு கிரியை செஞ்சாலும் இன்னைக்கு விசுவாசிட்டு போங்க, இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு, நான் நம்புகிறேன்ப்பா. என் வீட்டில் கிரியை செய்கிற சண்டை பிசாசு, குடியின் பிசாசு, வெறியின் பிசாசு, விபச்சார பிசாசு, கோபத்தின் பிசாசு, சந்தேக பிசாசு, இது எல்லாம் உங்கள் வல்லமை உள்ள நாமத்தினால போக போகுதுப்பா. இதை பிலீவ் பண்ணுங்க. வசனம் அழகா சொல்லுது, கிறிஸ்துவுடைய வல்லமை விளங்குச்சா. 17ஆம் வசனத்தின் பின்பகுதி அழகாய் சொல்லுகிறது, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை என்ன செய்தது?
விளங்கிற்று. ஹல்லேலூயா. இயேசுடைய நாட்களிலும் வல்லமையுடைய தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இன்னொரு வசனம் 6:19, 8:46 வாசிக்கலாம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் அவரிடத்திலிருந்து நான் நேசிக்கிற என் இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே. இப்படி வசனத்தை விசுவாசி. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்களே, உங்க எல்லாரையும் குணமாக்கத்தக்க வல்லமை யார்கிட்ட தான் இருக்குது? என் ஆண்டவற்ற தான் இருக்குது. இதை உணர்றதுக்கு என்ன ஒரு பாதையில் நடத்திட்டு போறார். இந்த சுகமளிக்கிற வல்லமையை நான் விசுவாசிக்கும்படி கர்த்தர் ஒரு பாதையில என்னை நடத்துவது போல உங்களை நடத்துகிறார். அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை விளங்குச்சு. 8:46, 8:46. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நீ 40 நாள் ஃபாஸ்டிங், 50 நாள் ஃபாஸ்டிங் இதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் டச் மீ, என்னை தொடுமா, என் வஸ்திரத்தை தொற்று, உனக்கு வல்லமை விளங்கும். இன்னைக்கு நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? சிம்பிள் ஃபெய்த். நீங்கள் 100 நாள் ஃபாஸ்டிங், 200 நாள் ஃபாஸ்டிங் இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால என்னை தொட்டவர் உண்டு. தொட்ட பெண் எப்படி தொட்டா தெரியுமா? விசுவாசத்தோடு. நான் போகிறேன், நான் 12 வருஷம் உபத்திரப்படுறேன், ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட போகிறேன், நான் தொட்டா சுகமாவேன். இந்த ஃபெய்த் தான் அவளை சுகப்படுத்தியது. ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்த பொழுது எப்படி வல்லமை விளங்க பண்ணி சுகமாக்கினாரோ, அற்புதம் செஞ்சாரோ, அதே வல்லமை தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் சொல்லணும், எனக்குள்ள அந்த வல்லமை இருக்குப்பா, அந்த டுனாமிஸ், அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு, நான் வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதுப்பா, என்னையும் வல்லமையுடைய மகளாய் மாற்றுங்க, இந்த வல்லமையை நான் விசுவாசிக்கணுப்பா. இனிமேல் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கணும்னு சொல்லி இந்த இயேசுவின் வல்லமையை நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உண்டாக கடவுதுன்னு. அது போல் நீங்கள் உண்டாகட்டும் ஆண்டவர், லெட் இட் பி லார்ட், லெட் இட் பி லார்ட் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் 10 நாள் ஜெபம் பண்ணுங்க. ஒன்றுமே நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, 15ஆவது நாள் ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், ஓ காட் என்னை இப்படி ஜெபிக்க வச்சார்ல, அதான் அந்த அற்புதம் நடக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாத்துக்குமே இதே போல் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக இந்த வல்லமை நமக்குள்ள எப்படி கிரியை செய்யும்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 52:1 வசனமும், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சியோனே, சியோன் குமாரத்தியே எழும்பு. நீ எங்க தெரியுமா இருக்கிற? தூசியில இருக்கிற. நீ எங்க தெரியுமா இருக்கிற? புழுதியில் இருக்கிற. ஏன் நம்ம வாழ்க்கையிலலாம் வல்லமை விளங்குமா? அதெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு தான். நம்ம கொண்டெல்லாம் வல்லமை செயல்படுமா? என் மூலமெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை என்ன செய்யுங்கள்? தரித்துக்கொள். வாசிங்க. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள், உடுத்திக்கொள். உங்க ட்ரெஸ்ஸை நீங்க போடுவீங்களா? யாருன்னா ஒருத்தர் போடணுமா? ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கு தான் யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும்? ட்ரெஸ் பண்ணணும். இல்லை கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் யாரும் ட்ரெஸ் பண்ணி விடணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உயிரோடு இருக்கிறீங்க. உங்கள் வஸ்திரத்தை நீங்களே உடுத்திக்கணும். இன்னைக்கு இந்த கடைசியில் ஜெபிக்க போகிறோம், சொல்ல போகிறீங்கப்பா, ஏன் வல்லமை நான் எடுத்துக்கிறேன்ப்பா, ஏன் அலங்கார வஸ்திரத்தை நான் இன்னைக்கு உடுத்திட்டு தான்ப்பா போவேன், நான் சும்மா போக மாட்டேன், இங்கேருந்து போகும்போது பவர்லெஸ்ஸாக போக மாட்டேன் ஆண்டவரே, ஒரு வல்லமையின் வஸ்திரத்தை நான் உடுத்திட்டு தான் போகிறேன் அப்படின்னு விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். பவுல் எழுதும் பொழுது எழுதுவார், இந்த வல்லமையை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று. 2 கொரிந்தியர் 4:7 வசனத்தை வாசிக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. சொல்லுங்க, எங்களால் உண்டாயிராமல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யாருக்குன்னா நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணிட்டு அற்புதம் நடத்த தெரியுமா? கர்த்தர் எனக்கு முதல்ல சொன்னாரு, நான் எனக்குள்ள வல்லமை விளங்கணும் சிஸ்டர் சொன்னாங்க, அதனால வல்லமை விளங்குச்சு. அந்த மேன்மை பாராட்டெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. வல்லமை யாரால உண்டாகும்? திரும்ப சொல்லுங்க. இந்த வல்லமை யாரால உண்டாகும்? அற்புதம் நடந்தா யாரால உண்டாகும்? மகிமை யாருக்கு செலுத்தணும்? நான் செஞ்சேன்னு ஒருத்தர் வாயிலிருந்து கூட வரவே கூடாது. சரியா? இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால தான் உண்டாச்சுன்னு அறியும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். யார் தெரியுமா? சொல்லுங்க. அப்படி ஒரு தட்டுனா உடஞ்சிரும். அது தெரியுமா? காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அங்கே ஸ்ப்ரெயின் ஆயிரும், அப்புறம் நடக்கவே முடியாது. இல்லை சசிம் ஒருத்தர் பலமாக கிள்ளிட்டா கூட உடம்பு அவ்வளோ வலிக்குது. அப்போ யோசிக்கிறோம், ஒரு கிள்ளுதலுக்கே நம்மளால் தாங்க முடியல, வாரினால் அடித்தா நான் என்ன ஆவேன்? இல்லை சில வேளைகளில் நம்ம மண் ஒன்றுமே இல்லைங்கிற உணரக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வந்தால் தான்
தேவன் பெரியவர் என்றும் அவருடைய வல்லமை தான் இதெல்லாம் செய்துன்னு நம்ம அறிந்து கொள்வோம். ஓகே, இந்த மகத்துவமான வல்லமையை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். வேகமா சொல்ற 2-3 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் தெரிந்து கொள்ளும்படியா. எபேசியர் 1:9 வாசியுங்கள். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. எபேசியர் 3:20 வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்க கிரியை செய்கிறாரு? சொல்லுங்க, எங்க கிரியை செய்கிறார்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை இந்த வல்லமை எங்க வருது உங்களுக்குள்ள? எபேசியர் 1:19 வாசியுங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தொழிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதாவது சுருக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை எந்த வல்லமை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதோ அதே வல்லமை உனக்கு இருக்குது. இதை நீ அறியறதுக்கு உனக்கு என்ன வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஐ டாக்டர்கிட்ட போறீங்க, ஆப்தல்மாலஜிஸ்ட்டை செக் பண்ணுறாங்க, என்ன தெரியுது? லெட்டர் வாசிங்க, தெரியல டாக்டர். அடுத்து ஒரு லென்ஸை போடுறாங்க, இப்போ வாசிக்க தெரியல டாக்டர். இப்போ தெரியுது டாக்டர். இப்போ நல்லா தெரியுதா? பிளர்டாக தெரியுதா? கொஞ்சம் பிளர்டாக தான் தெரியுது டாக்டர். அப்புறம் இன்னொரு லென்ஸு, அப்புறம் இன்னொரு லென்ஸ், கடைசி இப்போ தான் டாக்டர் நல்லா தெரியுது. இந்த கண்ணு எல்லாத்துக்கும் வேணும். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற செதிலெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுறதுக்கு இந்த பைபிளை திரும்ப 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 படிக்கணும். படிக்க 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 சாதனா படிக்க படிக்க என்ன நடக்கும்? கண்களில் இருக்கிற செதில் எல்லாம் விழும். யங்ஸ்டர்ஸ், உங்களை ஐ வுட் லைக் டு என்கரேஜ் யூ. நீங்கள் பைபிளை படிக்க 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 உங்களுக்குள்ள புது ரெவலேஷன்லாம் ஆண்டவர் தருவார். நீங்கள் ஸ்திரீகளே, சிஸ்டர்ஸ், உங்களை சொல்கிறேன், பைபிளை படிக்க படிக்க கண்ணு பிரகாசமாகும். இந்த வல்லமை இயேசுவை உயிரோடு எழுப்பினா அதே வல்லமையை பிதா எனக்கு தராராம். அப்போ எனக்குள்ளே உயிரோடு எழும்புகிறது உண்டா இல்லையா? உண்டு. மரித்து போன சரீரத்தின் உள் உறுப்புகளை உயிரோடு எழுப்புவார். இன்னைக்கு ஒருவேளை நம் கண் காண இது நடக்கலை, ஆனால் நடக்கும்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தில். சரி, சுருக்கம் என்ன தெரியுமா? அன்னைக்கு கிரியேஷன்ல விளங்கின வல்லமை, அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் உலகத்தை சஸ்டெயின் பண்றாரே அந்த வல்லமை, என் முற்பிதாக்களுக்கு அற்புதம் செஞ்சாரே அந்த வல்லமை, என் ஆண்டவர் இயேசுவின் சரீரத்திலிருந்து விளங்குச்சே அந்த வல்லமை, the same power of God இப்போ எனக்குள்ள இருக்கு. இப்போ உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்குது. நீங்கள் பேசும்போது அந்த வல்லமை விளங்கும். அதனால தான் கவனமாக பேசுங்கன்னு சொல்கிறது. அவிசுவாசமாக பேசாதீங்க. இங்கே நல்ல வார்த்தை வரும், வீட்டில் போய் கெட்ட வார்த்தைலாம் வரக்கூடாது. சரியா? இங்கே என்ன பேசுகிறீங்களோ அதே போல் வீட்டில் போய் பேசணும். அப்போது இந்த வல்லமை நம்மிலிருந்து வெளிப்பட ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறார். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. இந்த வல்லமை எப்படி உங்களுக்குள்ள செயல்படணும் சுருக்கமாக வரிசையாக 5 காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 20:6 சொல்லுது, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு வல்லமையாய் கிரியை செய்வாராம். சரியா? ஸோ தேர் இஸ் பவர் இன் ப்ரேயர். எரேமியா 10:6 சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. அப்போது ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் யூஸ் பண்ண 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 உங்களுக்கு என்ன வரும்? பவர். ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அந்த ஆஃபீஸில் செக்யூரிட்டி உங்களை உள்ளே விடலை. உடனே டக்குன்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு தெரிஞ்ச ஹை பொசிஷனில் ஃபோன் அவர்கிட்ட கொடுத்து சோ பேசுகிறாங்க. ஐயோ அப்படி அவங்களா? ஏன் சார் முதல்ல சொல்லியிருக்க கூடாது, உள்ளே விட்டுருப்பனே அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த இதெல்லாம் நீங்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போயிருந்தால் அவங்களுக்கு தெரியும். அந்த நேமில் என்ன இருக்குது? பவர். பேர்லேயே ஒரு பவர் இருக்குது. இயேசுடைய நாமத்தில் வல்லமை இருக்குது. 3வது சங்கீதம் 29:4 சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை இருக்குது. இந்த சத்தம், இந்த சத்தத்தை இருதயத்துல பதிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இருதயத்துல பதிக்க பதிக்க உங்க இருதயத்துல என்ன வரும்? வல்லமை விளங்கும். சரி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையை தருகிறவர். ரோமர் 15:13 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்குள் ஒரு வல்லமை இருக்குது. இந்த உலகத்துல ஸ்பிரிச்சுவல் லைஃபை
பவர்ஃபுல்லாக வாழணும்னா விதவுட் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், விதவுட் அனாயிட்டிங் யூ கேனாட். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க, போராட்டங்களை ஜெயிக்க, சோர்வுகளை ஜெயிக்க, அசுத்தங்களை ஜெயிக்க உங்களை பலப்படுத்துகிற தேவன். சரி, எல்லாத்துக்கும் மேலே பைபிள் சொல்லுது, 2 நாளாகமம் 16:11 வசனத்தை வாசியுங்கள். ஆசாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் இருக்கு பாருங்க, அந்த சமூகத்திலையும் ஒரு வல்லமை இருக்குதான். இன் ஹிஸ் பிரசன்ஸ் there is fullness of joy என்று வேதம் சொல்லுது. அவருடைய சமூகத்துல நமக்கு ஒரு வல்லமை இருக்குது. அப்போ காட்ஸ் பிரசன்ஸுக்கு போனாதான் உங்களுக்கு பவர். சும்மா அப்படியே சுத்திட்டு இருந்தாலும் பவர் வராது. சரியா? ஆண்டவரே வல்லமை தாரும் அப்படின்னு 2 நிமிஷம் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் இல்லை. கோ சிட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். அவர் முகத்தை நோக்கி பாருங்க, அவரோடு பேசுங்க, அவருக்கு உங்க அன்பை தெரிவிங்க, சுத்தப்படுத்தப்படுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, பரிசுத்தமாகுங்க, பலன் அடைங்க, புது வெளிப்பாடை பெறுங்க. இதெல்லாம் வந்தா உங்க வாழ்க்கையில வல்லமை. இந்த வல்லமை எங்க இருக்குது? பவர் ஹவுஸ் எது தெரியுமா? ஹிஸ் பிரசன்ஸ். அங்க போய் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லாவே பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் வல்லமே இல்லாதனால சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமை நான் உனக்கு நான் தர விரும்புகிறேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அன்றைக்கு என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த வல்லமை விளங்குச்சோ அதே வல்லமை விளங்கும். சரி, கடைசியா கர்த்தருடைய வலதுகரம் இருக்கு பாருங்க. உங்க வலதுகரத்தை வைத்துங்க. லெஃப்ட் ஹேண்டோட ரைட் ஹேண்ட் நமக்கு ஸ்ட்ராங் இல்லை, அப்படிதானா? ஒரு அடி அடித்தா சிலருக்கெல்லாம் கன்னத்தில் தடமே விழுந்து எத்தனை பேர் வாங்கினீங்களோ எனக்கு தெரியல. இந்த வலதுகரம் ரொம்ப பவர்ஃபுல். ஆண்டவருடைய வலதுகரமும் வல்லமை உள்ளதான். அது சொல்லுது சங்கீதம், அவருடைய வலதுகரம் நம்மை உயிர்ப்பிக்குமா, அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும், அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும். அந்த ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 63:8 வாசிக்கலாமா? அவருடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கும், அவருடைய வலதுகரம் பயங்கரமானவர்களை செய்யும். அப்புறம் சங்கீதம் 21:8 சத்துருக்களை எட்டி பிடிக்கும். யாத்திராகம் 15:16 வலதுகரம் சத்துருக்களை நொறுக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஏசாயா 41:10 என் நீதியின் வலதுகரத்தில் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:33 வலதுகரம் உன்னை உயர்த்தும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நமக்கு வல்லம் இருக்குது, அவருடைய நாமத்தில் வல்லம் இருக்குது, அவருடைய வார்த்தையில் வல்லம் இருக்குது, அவருடைய ஆவியில் வல்லம் இருக்குது. அவருடைய வலதுகரம் வல்லமையுடையது. அந்த வலதுகரத்தை நீங்கள் பிடிச்சிக்கணும். மனுஷன் கையை பிடிக்கக்கூடாது. யார் கையை பிடிக்கணும்? வல்லமையுள்ள உடைய வலதுகரம். அவர் தான் சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர், பலவீனத்தில் நமக்கு பலனாய் நிற்கிறவர், ஒடுங்கி போற நேரத்தில் நம்மை தாங்குகிற தேவன், நம்மை ஏந்துகிற தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கு நேராய் இந்த வார்த்தை கடந்து வந்திருக்கிறது. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? எது உங்களுக்கு சவாலா இருக்குது? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அண்ட் வாட் இஸ் யுவர் சேலஞ்ச்? இந்த வல்லமை உள்ள தேவன் இறங்கி வந்து உங்க வலதுகரத்தை பிடிச்சு சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்தவர், உன் முற்பிதாக்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்த தேவன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிற ராஜா, நன்றியோடுமை துதிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வலதுகரம் வல்லமையினால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நாமம் வல்லமையுடையது. அந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் உள்ளதப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய ஆவியானவர் வல்லமையுடையவர். எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறதுக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி. இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு மகளே. நீ இன்றைக்கு கடந்து போகிற இந்த பாதையில உனக்கு ஜெயத்தை கொடுக்க அவருக்கு வல்லமை உண்டு. நீ தாங்கி செல்லுகிற இந்த சூழ்நிலைமைகளை மாற்றுவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. உனக்காக புதிய வழிகளை திறப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. புதிய வாசல்களை திறக்கிறதற்கு வல்லமை உண்டு. உன் பொருளாதார நெருக்கடியை மாற்றி உன் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிக்க அவருக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.
சொல்லுங்களேன். பாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரம் எங்களோடு இருக்கிறதப்பா. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலை ஜனமே எங்கும் இடறிட வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இயேசுவே உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல உபவாச நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து முழு உலகத்தையும் தாங்குகிற உம்முடைய வல்லமை, எங்கள் முற்பிதாக்கள் வாழ்க்கையில கிரியை செய்த வல்லமை, இரட்சகர் இயேசுவின் சரீரத்திலும் அவருடைய வார்த்தையிலும் இருந்து வெளிப்பட்ட அதே வல்லமை இன்றைக்கு எங்களுக்குள் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய ஜனங்களுடைய வலது கரத்தை பிடித்து நீர் சொல்லுகிறீர், உன் வலது கரத்தை பிடித்து நான் தாங்குவேன், என் வல்லமையுள்ள வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திற்குள்ளும் கடந்து செல்வதாக. அன்றைக்கு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி எங்கள் சரீரங்களில் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பீர் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு அந்த வல்லமை கடந்து செல்வதாக. ரிசீவ், வாயை திறந்து கேளுங்க. இதே வல்லமை எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள் பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் என்று விசுவாசிக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவரே, விசுவாசத்தையும் தாங்க. இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு, இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தும்படி வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. மிக முக்கியமான 3 உங்க குடும்பத்தில் உள்ள உங்களை டார்ச்சர் பண்ணுகிற காரியத்தை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துங்க. சொல்லுங்க, இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு. சொல்லுங்க, இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு எஜமானரே. இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு அப்பா. இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, 3க்கு மேல இருந்தாலும் சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு, இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டு, இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். எல்லா அவிசுவாசங்கள் விலகுவதாக, உம்முடைய ஜனங்களை விட்டு அவிசுவாசம் விலகுவதாக. ராஜா, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கப்பா. இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது அல்லது தூரத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளெல்லாம் இந்த வாரமெல்லாம் இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு, இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு, இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று விசுவாச அறிக்கையிட்டு பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய கரம் கூடந்து வழி நடத்தட்டும். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.